start floating to the sky. The summer was alive, going to the end of time. I can see the daylight. Eyes were perfectly in the really the end. Just so like a stranger, so far away from me. You said you're running for me, but I managed from our story. Baby, don't be sorry for me. Gonna just a perfect story. You said ஹே காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் கேக்கி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ நாங்கள் கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாளாக வெளியே எங்கேயாச்சும் பைக்கில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுகிட்டே இருந்தோம் ஒவ்வொரு இடமா. பட் அது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. சும்மாவே நம்மளால் ஒரு பிளான் போட்டால் அது நடக்காது. அது கண்டிப்பாக கனவு மட்டும் நல்லா காணும், இங்கே போகலாம் அங்கே போகலாம். ஸோ இந்த கேர்ள்ஸ் ட்ரிப் பிளான் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுவும் பைக்லலாம் நடக்குமா? நோ. வீட்டில் ஒரே நோ நோ நோ, வேண்டாம் வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய அண்ணா நாங்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி ஃபைனலாக நெட்டாக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்து நாங்கள் போனோம். ஸோ சடனாக பிஃபோர் டே பிளான் பண்ணோம், மறுநாள் போயாச்சு. ஸோ போகும்போது ஸ்லோவாக போகணும், ஹெல்மெட் போடணும் அப்படின்னு வாப்பா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய அண்ணா ஃபுல் செட்டாக வந்திருந்தான். பட் இந்த 2 தம்பிஸ் இருக்காங்களே, இந்த அஸ்லாம் பையன் வாப்பா கிட்ட வச்சு பைக்கில் வரும்போது ஹெல்மெட் போட்டுட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறமா கிளத்திட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்மெட் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அது சொல்லி கொஞ்சம் நேரம் போட்டான். போகிற வழியில் அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போகும்போதே ஒரு வைபாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோவா வண்டி எதுவுமே இருக்காது, நம்ம மட்டும் போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சொன்னேன், இப்போது நான் ஸ்லோவாக தான் போகிறேன், இப்போ நீ கொஞ்சம் வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல, அதனால நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. பின்னாடி வாப்பா அம்மா எனக்கு கால், அவனை போட சொல்லி ஹெல்மெட் போட சொல்லி. அங்கே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபுல் மைண்ட் செட் வந்து எப்படி போகிறாங்க, ஸ்லோவாக போகிறீங்களா ஸ்லோவாக போகிறீங்களா. நாங்கள் சொன்னால் நாங்கள் ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ நானும் அண்ணனும் ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம். சென்டரில் அஸ்லாம் அண்ட் அர்ஷிஃப் என்னோட 2 தம்பியும், பின்னாடி வந்து அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டுருந்தோம். மேப் பார்த்து ஃபஸ்ட்டு போகும்போது தெரியாமல் சுற்றி போயிட்டோம் கைஸ். வரும்போது ஆனால் கரெக்டாக வந்துவிட்டோம். போகும்போது கொஞ்சம் மேப் பார்த்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். ஆனால் அழகாக இருந்துச்சு. அப்புறமா பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் கிளாஸ் எல்லாம் போட்டு வந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்களா இப்போ வந்து அஸ்லாம் வந்து ஹெல்மெட் வச்சுட்டேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா. ஸோ ஃபைனலாக நெட்டா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெட்டா கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா, கேரளாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் பார்டரில் தான் இருக்குது. அண்ட் இது வந்து சித்தார் லேக். ஸோ ஒரு நேச்சரை லவ் பண்ணுறவங்க, உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக இங்கே போகலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. மைண்ட் அவ்வளோ அந்த பேட்ஸு சத்தமாக இருக்கட்டும், அந்த வியூவு, அந்த ரெய்னி கொஞ்சம் கொஞ்சமாக மழை தூறல், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ போகும்போது மழையே இல்லை. ஸோ அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு ஸோ கீழே அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடும், ஓகேங்களா. கீழே போகிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனால் போதும். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு நாங்கள் போகும்போது நிறைய ஃபேமிலி இருந்தாங்க. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஆக்சுவலி நினைக்கவே இல்லை. நாங்கள் கீழே போகிறதும் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல் நிறைய இதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல, எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதில் மட்டும் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ போனதுக்கப்புறமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஏன் அழகாக இருக்குது. பட் தண்ணி அண்ணன் சொன்னேன், கொஞ்சம் இப்போ மழையாக இருக்கனால தண்ணி கொஞ்சம் இங்கே வந்திருக்கு, அந்த மரத்துக்கெல்லாம் அந்த சைடு தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் இந்த சைடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் ஸ்டார்டிங், ஓகேங்களா. உள்ள வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று பேசிகிட்டே இருந்தோம். என்ன ஆளே இருக்காதுன்னு நினச்சோம், பட் ஆளே இருக்குது. ஸோ அஸ்லாம் என்ன ஹெல்மெட் போடல அப்படின்னு வாப்பா கேட்டிருந்தோம். இல்லை போட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா அப்படி. ஸோ இதுதான் என்னோடய வாப்பா, அண்ட் இது வந்து என்னோடய அண்ணா, அண்ட் இது வந்து அர்ஷிஃப் என்னோடய தம்பி, அண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அஸ்லாம். ஸோ அவங்க 2 பேரும் என்னோடய கசின். ஸோ நாங்கள் போன கொஞ்ச நேரத்தில் கூட்டம் வந்தாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது ஏதோ கல்யாணம் இருக்கும் போல், ஏதோ என்னது இவ்வளோ ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு தான் மேலே வச்சு தோணுச்சு. ஸோ போய் பார்த்தா ஒரு ஃபேமிலி, ஒரு மலையாளிஸுங்க. ஐயோ, அவங்க ஸ்பீக்கர்லாம் வச்சு அவ்வளோ வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார் வந்தால் என்ன, எங்களுக்கு என்ன, அந்த மாதிரி
காதெல்லாம் அடைஞ்சிடும். அந்த மாதிரி சாங்கை ஸ்பீக்கரில் கூட்டி போட்டு அதுக்கப்புறம் மைக்லாம் வச்சுருந்தாங்க. அதை வச்சு பாடிட்டு அவங்க ஒரே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன குழந்தைங்க முதல் பெரிய ஆள் வரைக்கும் எல்லோரும் தண்ணியில் இருந்து ஒரே டான்ஸும் ஒரே இதுவும். அதை பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன தண்ணியில் இப்படி அசால்ட்டு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாகவே தண்ணினால தான் ஒவ்வொரு ஃபேமிலிஸும் போனது. அது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. அதனால தண்ணியை பார்த்தாலே இப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தண்ணி ஏரியாஸ்க்கு போகிறத தவிர்க்கலாம் மேக்ஸிமம். பட் ஓகே, இது நம்ம சைடில் நின்றுட்டு வந்துடலாம். ஆனாலும் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க உள்ளே இறங்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேரையும் பிரதர்ஸ் எல்லாம் நிற்க வச்சு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்படி என்னையும் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சொன்னேன். நமக்கும் எடுக்கணும் இல்லை. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்புறம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஓகே உள்ளே இறங்கி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஓகே இறங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இறங்கி நின்று. ஸோ நானே ஒரு பயந்தாங்கோலி. என் அண்ணன் வந்து பின்னாடி எதையோ கம்போச்சு என் காலில் வந்து இது பண்ணி என்னை பயப்படுத்திட்டே இருந்தான். ஸோ ஒரு சவுண்டு தான் போட்டேங்க. சுற்றி இருக்க எல்லோரும் இந்த பக்கம் பார்த்தாங்க. உடனே தான் அம்மா திட்டினாங்க, நீ அவளே ஒரு பயந்தாங்கோலி, நீ அவளை இது பண்ணாத, எல்லோரும் அப்புறமா என்னாச்சு இங்கே வந்துடும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து அவன் என்கிட்ட வரவே இல்லை. ஸோ அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய தம்பி அர்ஷிஃபை கூப்பிட்டேன். ஸோ அஸ்லாமன் தானே சொன்னேன். என்னோடய தம்பின்னு ரொம்ப பாசமாக சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா. ஸோ அர்ஷிஃபை கூப்பிட்டு அவனே வந்து என்கிட்ட நின்று அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அஸ்லாம் வந்து குடு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துருச்சு. அம்மா அப்போவே சொன்னாங்க வீட்டில் வச்சு கொடை எடுத்துக்கோ. நான் சொன்னேன் இல்லை வேண்டாம், மழையெல்லாம் போயாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது. ஸோ அவங்க 3 பேரையும் திருப்பியும் ஒரு வீடியோஸ் கிளிப்ஸ் எடுக்க சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு அப்படி நம்ம வீடியோவுக்கு யூடியூப்காகவும் எடுத்தேன். ஸோ கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க. பட் நல்ல மழை, அதனால் வந்தாச்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் ஆடியோ போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் போட்டேன்னு வைங்களேன், எனக்கு காப்பிரைட் கிளைம்ஸ் தான் வரும். ஏன்னா பக்கத்தில் இருந்தவங்க ஃபுல் சினிமா பாட்டு தமிழ் பாட்டாக போட்டு அவங்க வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மலையிலையும் தண்ணிக்குள்ளே இருந்தாங்க. ஆக்சுவலி இதில் முதல்ல வரும் பாம்பு வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால நான் கேட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படி முதல்ல அப்படிலாம் ஒன்றும் வராது. ஸோ இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா இங்கேருந்து அங்கே லேக்னால் எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய லேக். நான் இது வரைக்கும் பார்த்ததில் இது ரொம்ப ஸோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ பார்த்தீங்களா அந்த ஃபேமிலி ஃபுல்லாக ஒரே டான்ஸு வைப் என்ஜாய் கொஞ்சம் பேசிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் அவங்க எல்லாருமே. நமக்கு இது பேசி எடுத்து நமக்கே கொஞ்சம் நேரத்தில் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிடலாமா அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வச்சு இவனுக்கு காதலெல்லாம் வச்சு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதில் நாங்கள் ஃபுல்லாக டோட்டலாக நனைஞ்சிட்டோம். அதில் அந்த வியூவை பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் கசின்ஸ் எல்லாம் பிளட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் கிளிக்ஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் இவங்க 3 பேரையும் தனியாக நிறைய எடுத்தோம். அண்ட் இந்த மரத்தில் வச்சு தான் ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து எடுத்தோம். அண்ட் தென் நிறைய கிளிப்ஸ் எனக்குமே நிறைய ஃபோட்டோ சூப்பராக மாட்டுச்சு. இந்த மரத்துலேருந்து ரொம்ப அழகாக ஸ்லைவாக இருந்துச்சு அந்த மரம். அதில் அங்கே வந்தவங்க மேக்ஸிமம் எல்லாருமே அதில் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் உட்கார்றதுக்கே. அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுடுச்சு. ஸோ வாப்பாவுக்கு யாரோ தெரிஞ்சவங்க ஒரு கப்பிள்ஸ் நின்னாங்க. அவங்கக்கிட்டேயும் அப்பப்போ ஏதோ பேசிவிட்டு ஸோ அப்படியே நாங்கள் ஃபைனலாக மேலே போயாச்சு. இந்த அர்ஷிஃப் அண்ட் அஸ்லாம் வந்து நாங்கள் போய் பார்க்குறோம் அங்கே கடையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பைக் எடுத்துகிட்டு போகணும் தனியாக, அதுக்கு வேண்டி போனது. ஸோ அப்புறமா நாங்களும் அப்படியே சரி எல்லாருக்கும் செம்மையாக வயிறு பசிச்சுட்டே இருந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் போய் பார்த்து சாப்பிடணும், அதுதான் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி எல்லாமே குட்டி குட்டி வீட்டிலே வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணி அவங்களாவே ஹோட்டல் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் பார்ப்போம், அங்கே வரைக்கும் போகணும். பட் அங்கே எல்லா ஹோட்டல்லையுமே ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு மனம், அந்த மனம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் பசிக்கும். ஸோ மலையில் வேறு நனைஞ்சதில்லை, நல்ல பசி எல்லாருக்குமே. ஸோ அப்படியே அங்கே வரைக்கும் போய்ட்டு வந்தோம். எல்லா ஹோட்டலுமே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நின்று நம்ம போய் சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஆரிஃப்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. பேரை பார்த்து நம்பி தாங்க உள்ளே போனோம். அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ உள்ளே போய் கூட்டமாக இருந்துச்சான்னு பார்த்தா கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அப்போவுமே நாங்கள் உஷாராயிருக்கணும். ஸோ அங்கே போய் வந்து கடல் மீன் இருக்கான்னு கேட்டோம். அவங்க வந்து டேமில் எது கடல் மீன், டேமில் கடல் மீன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தோம். இந்த மீன் நல்லா இருக்குமா, இது டேஸ்ட்டாக இருக்குமா, கடல் மீன் மாதிரி இருக்குமா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் காசு இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அந்த டேம் ஃபிஷ் அதெல்லாம்.
ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படி நம்ம கடல் மீன் மாதிரி இருக்கா? நமக்கு இந்த கடல் மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஸோ எல்லா டேபிள்லேயும் ஒரு 3 மீன் 4 மீன் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ 6 மீல்ஸு, ஒரு கப்பை அங்கிருந்தோம். அண்ட் தென் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை, ஏதோ ஒரு மீன் எது நல்லா இருக்குமோ அதே நீங்கள் இது ஓகே பண்ணுங்கள். அவங்க சொன்னாங்க 1 போதுமா உங்க 6 பேருக்கும்? நாங்கள் சொன்னேன் ஐயோ சும்மா ஒரு ட்ரை பண்ணணும் இல்லையா, வந்தாச்சு அதுக்கு வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு ஒரு மீன் மனசே இல்லை எப்படி இருக்குமோ, வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ தான் சாப்பிட அப்படி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ என்ன சாம்பார், ரசம் அண்ட் ஃபிஷ் கறி. ஸோ ஃபஸ்ட்டு ஓகே ஃபிஷ் கறி ஃபஸ்ட்டு உம்மா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தலையாட்டினாங்க. ஸோ அதை நம்பி நாங்களும் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் அண்ட் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, பின்ன வந்து இது அது வந்து வெண்டைக்காய் மெழுக்குவரட்டி அது, பின்ன அவியல். ஸோ இப்படி இருந்துச்சு 4 கூட்டு அண்ட் ஒரு பப்படம் அண்ட் ஃபிஷ் கறி. ஸோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தோம். சாப்பிடவே முடியல, அவ்வளோ வயிறு பசி. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பைட் எடுத்து வச்சுட்டேன், ஒரு மாதிரி ஒரு முழிச்சான். ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சுது என்ன இருந்தாலும் சாப்பிடணும். ரைஸ் வேறு கொஞ்சம் வேகாத மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவங்க வேறு கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டே இந்த மாதிரி இருந்து எங்களை மட்டும்தான் அப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா பார்க்குற எல்லாரையுமே அப்படி தான். கரண்ட் இருந்துச்சு, பட் ஒருத்தவங்க வந்து ஒரு டேபிளில் ஒருத்தவங்க ஃபேன் போட்டதுக்கு கரண்ட் இல்லை அப்படி சொன்னாங்க. பட் ஃபேன் ஓடிச்சு. ஐயோ இப்போ தான் கரண்ட் வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம அமௌண்ட்டு ஃபுல்லாக கொடுத்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்போனா அவங்க நம்மளை எப்படி கவனிக்கணும்? நாங்களே இது வரைக்கும் எத்தனையோ கடைக்கு போயிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் இது இல்லை. ஸோ சாப்பிடவே முடியலை ஆக்சுவலாக, இங்கே உள்ளே இறங்கலை. ஸோ இவன் அவனுக்கு கொடுக்குறதும் நான் அவனுக்கு கொடுக்குறதும். ஸோ பார்த்திங்கன்னா அஸ்லாம் கொடுக்கும்போது ஒருத்தன் வாங்கினான், பட் நான் கொடுக்கும்போது வாங்கலை. கப்பையும் மீனும் கொஞ்சம் ஓகே, அது கூட ஒரு சம்மந்தி கிடச்சிது, அது நல்லா இருந்துச்சு. பட் ஃபிஷ்ஷு எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் பரவாயில்ல, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது அந்த ஃபிஷ்ஷு. ஃபஸ்ட்டு ட்ரைனால் இதுதான் நம்ம கடல் மீன் தின்னட்டுலாம் அது செட்டே ஆகாது. பட் ஓகே எல்லாமே அப்படி வச்சுட்டு வந்தாச்சு. டோட்டல் அமௌண்ட் வந்து 690 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ 6 மீல்ஸ் வாங்கியிருந்தோம், ஒரு கப்பை அண்ட் தென் ஒரு ஃபிஷ். அந்த ஃபிஷ் ஃப்ரை மட்டும் 200. ரொம்ப ரேட்டு தான், பட் ஓகே ஒரு வாட்டி ட்ரை பண்ணது பரவாயில்ல அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இனிமேலாம் இங்கே வரவே கூடாது, வந்தாலும் நம்ம எதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஹோட்டலெல்லாம் சாப்பாடு இன்னும் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அங்கே ஆக்சுவலி அது செக் போஸ்ட்டுக்கு அந்த பக்கம்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ். நம்ம அங்கே போகலை, கொஞ்சம் ரொம்ப லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். போய் பார்த்துட்டு போகிற வழியிலே ஒரு மாங்காய் கடை இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மாங்காய் வாங்கி அது சாப்பிட்டுட்டு அப்படியே குரங்கெல்லாம் இருந்துச்சு கைஸ், அதுக்கும் கொடுத்துட்ருந்தோம். ஒரு குரங்குக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குரங்கு. ஸோ இந்த குரங்கு வந்து ரொம்ப கள்ள குரங்கு. ஏன்னா வேறு வர குரங்குக்கெல்லாம் வந்து இது கொடுக்கவே விடலை பார்த்திங்களா. இந்த மின்னு தான் எங்களுக்கு அப்படியே மின்னு ஞாபகம் தான் வந்துச்சு. அவள் தான் எங்கள் வீட்டில் யாருக்குமே எதுவும் கொடுக்க விட மாட்டா, அவள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பாள். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா அஸ்லாம் தூக்கி போட்டால் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 1, அப்புறமா 2, 3, 4, அதுக்கப்புறமா மேலே மரத்துலேருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மேலே பார்க்குறோங்க கைஸ், என்னென்னா ஒரு தென்னை மரத்துலேருந்து தேங்காய் ஓப்பன் பண்ணி அது குடிச்சிட்டு இருக்குது. அந்த மாதிரி உனக்கு இவ்வளோ அறிவெல்லாம் இருக்குதா, எங்களை விட அறிவாளியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த ஆடியோலாம் பார்த்தா அப்படி சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா போகிற வழியில் அந்த அஸ்லாம்கிட்டேயும் அர்ஷிவ்கிட்டேயும் தான் மாங்காய் இருந்துச்சு. ஸோ நான் எப்படி தாமான்னு கை நீட்டிகிட்டே இருந்தேன். ஸோ 2, 3 அந்த மாதிரி கொடுத்தான். பாதியும் வந்து குரங்குக்கே கொடுத்து தீத்தாச்சு. சும்மா வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க, நல்ல மழையில் நனைஞ்சிட்டு மாங்காய் தின்னுங்க, காய்ச்சல் வந்தால் எனக்கு தெரியாது, ஃபீவர் வருமானு தெரியல, பட் ஃபீவர் யாருக்கும் வரல. போன உடனே எல்லாருக்கும் நல்லா நனைஞ்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேராசூட் டேப்லெட் சாப்பிட்டுட்டோம், அதனால தப்பிச்சு. பட் வாப்பாவுக்கு மட்டும் ஃபீவர் வந்தாச்சு. ஸோ அப்படி தான் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா போகிற இடம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். போகும்போது சூப்பராக போயிட்டோம். போகும்போது வந்து சூப்பரான ஒரு இது பார்த்தோம், என்னென்னா யானை ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வேறு சொல்லியிருந்தேன் ரொம்ப க்ளோஸில் போகாது அப்படி சொல்லிட்டு. அது ஒரு வியூ எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி வைவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாட்டெல்லாம் போட்டு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். இப்படி தாங்க எங்கள் டே சூப்பராக போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.